இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரிணி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். பவதாரிணி பல முக்கியமான பாடல்களை பாடியுள்ளார். பிரபுதேவா நடிப்பில் 1995 ஆண்டு வெளியான ராசையா படத்தில் வரும் மஸ்தானா மஸ்தானா பாடல் மூலம் அவர் பாடகியாக அறிமுகமானார். எம் குமரன் படத்தில் வரும் ஐயோ ஐயோ பாடல், தாமிரபரணி படத்தின் தாலியே தேவையில்ல பாடல் போன்ற ஹிட் பாடல்களை பாடியுள்ளார் இவர். அதேபோல் காதலுக்கு மரியாதை படத்தில் வரும் என்னை தாளாட்ட வருவாளா, ஆயுத எழுத்து படத்தின் யாக்கை திரி, காக்க காக்க படத்தின் என்னை கொஞ்சம் மாற்றி போன்ற தமிழ் சினிமாவின் குறிப்பிடத்தக்க பாடல்களை அவர் பாடியுள்ளார். இளையராஜா மட்டுமின்றி கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா ஆகியோரது இசையிலும் பல பாடல்களை பாடியுள்ளார். கடந்த 2002 ஆண்டு ரேவதி இயக்கத்தில் வெளியான மித்ர் மை ஃப்ரெண்ட் என்ற படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து இந்தியில் ரேவதி இயக்கத்தில் அபிஷேக் பச்சன், ஷில்பா ஷெட்டி, சல்மான் கான் ஆகியோர் நடிப்பில் வெளியான ஃபிர் மிலேங்கே என்ற படத்திலும் இசையமைத்தார். தமிழில் அமிர்தம், இலக்கணம், மாயநதி ஆகிய படங்களுக்கு இசையமைத்துள்ளார். பவதாரிணி தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் பல்வேறு படங்களுக்கு இசையமைத்துள்ளார். அவருக்கு இரங்கல் தெரிவித்து பின்னணி பாடகி சின்மயி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் எனக்கு தெரிந்த நல்ல மனிதர்களில் பவதாரிணி இளையராஜாவும் ஒருவர். பத்திரமாக போய் வா அன்பு பெண்ணே என்று பதிவிட்டுள்ளார். மேலும் இளையராஜா, கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா ஆகியோர் தைரியத்துடன் இருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். இது மிகவும் மனதை உடைக்கும் செய்தி என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் இசை மேதைகள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்த பவதாரிணி தேனினும் இனிய தனது குரல் வளத்தால் இளம் வயதிலேயே ரசிகர்களின் நெஞ்சில் தனியிடம் பிடித்தவர். கேட்டதும் அடையாளம் கண்டுகொண்டு பரவசமடைய செய்யும் மிகவும் தனித்துவமான குரல் அவருடையது என்று புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேலும் இன்னும் பல்லாண்டுகள் வாழ்ந்து இசையுலகில் எத்தனையோ சாதனைகளை செய்திருக்க வேண்டிய பவதாரிணியின் திடீர் மறைவு இசை உலகில் ஈடு செய்தற்கரிய இழப்பு. அவர் விட்டு செல்லும் இடம் அப்படியே இருக்கும். தனது பாச மகளை இழந்து துடிக்கும் இசைஞானிக்கும் பவதாரிணியின் சகோதரர்கள் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் திரையுலகினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இளையராஜாவின் இசையில் பாரதி திரைப்படத்தில் மயில் போல பொண்ணு உண்ணு என்ற இவர் பாடிய பாடல் இவருக்கு சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சகோதரர் இளையராஜாவை எப்படி தேற்றுவேன் என கமல்ஹாசன் பவதாரணியின் மறைவு செய்தியை கேட்டு மனம் குமுறியபடி பதிவிட்டுள்ள ட்வீட் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இளம் வயதில் இருந்தே இளையராஜா மற்றும் அவரது குடும்பத்தினருடன் இணைந்து பயணித்த கமல்ஹாசன் பவதாரணியின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பல திரை பிரபலங்களும் ரசிகர்களும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.